ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தின் உதவி மேலாளர் ஓட்டுநரை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஓட்டுநரை செருப்பால் அடித்த மேலாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், என்ன நடந்ததுங்க? நிச்சயமாக, அதாவது மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து தாராபுரம் திருப்பூர் செல்லக்கூடிய பேருந்தில் நேற்று இரவு பயணிகள் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். பேருந்தில் உள்ள சீட்டுகள் முழுவதிலும் பயணிகள் ஏறி அமர்ந்திருந்தும் பேருந்தை இயக்காமல் வெகு நேரமாக ஆனது. இதனால் கோபமடைந்த பயணிகள் ஏன் இவ்வளவு நேரமாகியும் பேருந்தை இயக்கவில்லை என்று பேருந்து ஓட்டுநர் கணேசனிடம் கேட்டபோது, மேலாளர் உத்தரவின்றி பேருந்தை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக எடுத்து செல்ல முடியாது எனவும் பயணிகளிடம் தெரிவித்தார். இதனால் மேலாளரிடம் அனுமதி வாங்கி வர பயணிகளிடம் ஓட்டுநர் தெரிவிக்க பயணிகள் மேலாளர் மாரிமுத்து இருக்கும் இடத்திற்கு சென்று கேட்டபோது, ஓட்டுநர் கணேசன் ஆரப்பாளையத்திலிருந்து தாராபுரம் செல்லும் பேருந்தில் ஆரப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்துதான் பயணிகளை ஏற்ற வேண்டும். ஆனால் இவர் வெளியில் ரவுண்டானா பகுதியில் வைத்து பயணிகளை ஏற்றி வந்ததாக இவர் மீது புகார் உள்ளது. நீங்கள் வேறு பேருந்தில் செல்லுங்கள் என்று கூறியதும் வெகு நேரமாக பேருந்தில் காத்திருந்து தற்போது வேறு பேருந்தில் செல்லுங்கள் என்று கூறியீர்கள் என்று மேலாளர் மாரிமுத்துவுக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மேலாளர், பயணிகளை தூண்டிவிடுகிறாயா என தாராபுரம் செல்லும் திருப்பூர் பிள்ளை ஓட்டுநரை கணேசனை செருப்பால் அடித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலானது. இதனால் ஓட்டுநரை செருப்பால் அடித்த மதுரை ஆரப்பாளையம் உதவி மேலாளர் மாரிமுத்துவை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.